செபியோட பேங்க் நிஃப்டிக்கான அனௌன்ஸ்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோக்கான அனௌன்ஸ்மெண்ட், குவார்ட்டர்லி ரிசல்ட்டு, ஆட்டோ சேல்ஸ் டேட்டா, குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வெள்ளிக்கிழமை, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் திங்கக்கிழமை ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கான எதிர்பார்ப்பு. முக்கியமாக பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பேலன்ஸ்டு ஓப்பனிங், ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாமல் ஓப்பன் ஆகும். ஏன்னா ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸுக்கு இது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ், பேங்க் நிஃப்டிக்கு இது ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப் பேங்க்ஸுக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ எப்படி ஓப்பன் ஆகும், ப்ரோக்கரேஜ் என்ன அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பேங்க் நிஃப்டியில் எந்த ஒரு பேங்க்கும் டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஸோ லார்ஜ் வெயிட்டேஜ்க்கான பேங்க்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை டாமினேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து குறைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த செபியோட அனௌன்ஸ்மெண்ட் மூலிமா பார்க்க முடியுது. இன்னும் டைவர்சிஃபிகேஷன் வந்து பேங்க் ஸ்டாக்ஸு இந்த பேங்க் நிஃப்டியில் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கலாம்.